இதுவரை ஆண்டவரே நான் இப்படி ஏனதான் இருந்தாலும் இவங்களுக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. ஒரு ஊழியக்காரனுங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எல்லா ஊழியக்காரர்கிட்ட கிட்டக்க போய் பேசவே முடியாது, கிட்டக்க போக முடியாது, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று கேட்டோம்னா கர்த்தர் பார்த்துக்குவாருவாங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு பாஸ்டர் ஆலோசனை கொடுத்து உன் குடும்பத்தை விசாரித்து, உன் பிள்ளையை விசாரித்து, உன் மனைவியை விசாரித்து, உன் கணவனை விசாரித்து, உன் வீட்டில் என்ன செய்கிறேன்னு கேட்டு, உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டு ஜெபம் பண்ணி விட்டு நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டாலும் 3 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ என்ன பண்ணுற? இந்த பாஸ்டர் துச்சமாக மதிக்கிற. என்கிட்ட பேசுனா பேசுறதில்ல, என்கிட்ட ஆலோசனை கேளுனா கேட்கறதில்ல, என்கிட்ட சொல்லுனா சொல்றதில்ல, அவங்களா கேட்கட்டும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு ஸ்தானாதிபதியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தும் போது அவங்களா பேசட்டும், அவங்க கேட்டால் பார்த்துக்கோ. நம்மளோட காசு இருக்கு, நம்மளோட எல்லாமே இருக்கு, அவங்க கேட்கட்டும். அப்போ தேவன் என்ன நினைப்பாரு? நம்ம ஏற்படுத்தின ஸ்தானாதிபதி, நான் ஒரு கலெக்டர் அந்த மாவட்டத்துக்கு ஏற்படுத்தியிருக்கேன், அந்த கலெக்டர் எல்லாமே எல்லா காரியம் நடக்குமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் வச்சிருக்க, அந்த முதலமைச்சர் எல்லாமே எல்லாம் நடக்குமா? ஒரு சாதாரண ஒரு குழு தலைவி கூட என்ன பண்ணணும்? அந்த பொம்பளைங்க 20 பேரை என்ன பண்ணணும்? நாளைக்கு எல்லாம் மீட்டிங் இருக்கு வாங்கினா தான் வரணும், நாளைக்கு பணம் தர கூப்பிடுறாங்கன்னு அது சொன்னா தான் போகணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி கிடையாது. நம்ம பாஸ்ட் கூப்பிடட்டும், பாஸ்ட் விசாரிச்சா பார்த்துக்குவோம். நீ உன்னோட ஆலோசனையே சொல்ல மாட்ட, உன் குடும்பத்தில் உள்ளதையே சொல்ல மாட்ட, அப்புறம் நீ பாஸ்ட்டை விசாரிக்க போற. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுது? கடந்த வாரம் கொடுத்த செய்தி தொடர்பு யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம். செய்திக்கு முன்னாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்துட்டு சில ஆலோசனைக்கு அப்புறம், ஆலோசனை இல்லை, ஆண்டவரோட தீர்க்கமான வார்த்தைகளை கொடுத்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. கடந்த வாரம் சொன்ன அதே வசனம். இப்போ உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், என்னடா நம்மளுக்கு ஒன்றும் நடக்கல, நம்ம இப்படியே இருக்கிறோமே, என்னைக்கு நம்ம நல்லா ஆக போறோம்? என்னைக்கு நம்ம ஒரு வீடை கட்டுவோம்? என்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்? என்னைக்கு நம்ம தங்கச்சிக்கு விடுதலை கிடைக்கும்? என்னைக்கு நம்ம கால் சரியா போகும்? என்னைக்கு இந்த போராட்டம் நல்லா போகும்? என்னைக்கு நம்ம கடன் வாங்காமல் இருப்போம்? என்னைக்கு இந்த கடன்லாம் தீரும்? என்னைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்? எவ்வளோ சொன்னாலும் நான் சொல்றேன், இனிமேலுக்கு யாரையும் நான் விசாரிக்க மாட்டேன், யாருக்கும் ஆலோசனையும் சொல்ல மாட்டேன். வேணா நீ கேளு, கேட்கிறவனும் நீ சொல்லலைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? நான் எல்லாருக்கும் நைட்டில் படுக்கும்போது நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? பகல் முழுது என்னோட இருந்தீங்க ஆண்டவரே, இரவில் இருக்க போகிற தயவுக்கு நன்றி. சொன்ன அடுத்த நிமிஷம் என் சபையின் பிள்ளைகளையும் சபையின் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உறக்கத்தில் நீ கூட இரு. அதுக்கப்புறம் என் சகோதரியோடு கூட இரு, என் குடும்பத்தோடு இரு, அடியனுடன் இரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலம்பரை எந்திரிச்சது இதே ஜபத்தை இரவு முழுது என்னோட இருந்தீங்கன்னப்பா. பகல்லையும் நைட்டில் எந்த கூக்குரலோ எந்த அபய குரலோ நான் கேட்கல, அதற்காக நன்றி. அதே ஜபம். அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்கு பிரியமான ஜபம் வேற, அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு ஜபிக்கிற ஜபம் வேற. இது சாதாரணமாக ஒரு 5 நிமிடம் ஜபிக்கிறது. நீ என்னை அல்ல தட்டிட்டு, நீ புறம்பே தட்டிட்டு, நீ என்ன போய் நீ ஒரு ஆளா நினைச்சேன்னா கர்த்தர் உன்னை நினைப்பார். சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டால் சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் தனிமையில் இருக்கிறேன், தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன், ஜபிக்கிறேன், துதிக்கிறேன், எல்லாருக்கிட்டேருந்து ஃபோன் வருது, எல்லாருக்கும் ஜபிச்சு விட்றேன், எல்லாரோட ஆறுதலுக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்கிறவனும். இப்போ உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் போதும். எப்போ உன்னுடைய துவக்கம் எப்பயுமே அற்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்கு முடிவு எப்போ வரும்? உன்னுடைய முடிவு எப்பொழுது சம்பூர்ணமாக இருக்கும்? அந்த துவக்கம் அற்பமாக இருக்கும் போதே பல பிரச்சனைகள் உனக்கு வருது. எனக்கு இடையில தேவன் ஒரு செய்தியை கொடுத்து, ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்து, அதில் எனக்கு ஒரு செய்தியை தேவன் கொடுத்தார். பாவத்தை உணர்ந்தால் சமாதானம் உண்டாகும். இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போகிறேன், எல்லாரும் சொல்ல வேணாம். ரோட்டில் ஒரு வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாமல் போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு 2 கண்ணும் தெரியலை. முன்னாடி ஒரு ஐயா, அவரும் நடக்க முடியல, அவருக்கு 2 கண்ணும் தெரியுது.
ஒரு குச்சி அவர் பிடிச்சிருக்கிறத அந்த குச்சி அந்த அம்மா பின்னாடி பிடிச்சிட்டு அவர் அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவோம்? என்னவா இருக்கு? இந்த பாவத்தை உணர்றது ஒரு உணர்வு. சரி, ரைட்டு. குடும்பத்துக்குள்ளார பிள்ளைங்க செய்யுது, அவனை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நைட்டு 12 மணிக்கு வரான். இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவமானமாக இருக்குது, இந்த தப்பு பண்ணாதான் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு, 4 பேர் என்னை பார்த்து கேவலம் நினைக்கிறாங்க, அந்த ஒரு பாவம் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசாதுன்னு சொல்கிறேன், கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருக்கிறாங்க. குடிக்காதுன்னு சொல்கிறேன், குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரனை பற்றி வீட்டுக்குள்ளே உட்காந்து விமர்சனப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பாவம் இல்லையா? இந்த பாவத்தை உணர்றது ஒரு உணர்வு. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு உணர்வு இருக்குது. என்னது? நம்மளே செய்கிற பாவம். குடும்பத்தில் உள்ளவங்க செய்கிறாங்க, அடுத்தவங்கள ரோட்டில் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? பாவப்படும். சேருவீங்களா? ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லி எண்ணி வாங்கி கொடுத்துட்டு தள்ளிட்டு போகிறோம். நம்ம நிச்சயமாக யாருமே செய்ய மாட்டோம். காசு கொடுக்கறது அப்புறம், நம்ம இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், அது வேற. நம்ம கூட போனோம்னா அவங்க டீ வாங்கினாக்கா நம்ம பேசாமல் இருந்துக்கணும், பாக்கெட்டில் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 4 பேர் போகிறோம்னா நம்ம எடுத்தால் 40 ரூபா போயிடும், அவங்க டீ வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு போயிடும் இருக்கவங்க இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் 100 ரூபா காசை விட்டுருங்க, அவர் 70 ரூபாய் கொண்டு விட்டாங்க. அப்போது ஒரு உணர்வு, பாவத்தை உணர்ந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குமா? சமாதானம் கிடைக்கும். இப்போ நம்மளே செய்கிற பாவம். இப்போ அவங்கள பார்த்து அவர் இழுத்து கொண்டு விடலைன்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து நமக்கு பக்கத்தில் தெரியுது, நம்ம இருக்கலை, அங்கே உள்ளவங்களுக்கு அது அவர் முடியாதவரை நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. கண்ணுக்கு ஏதாவது 10 மணி செய்ய முடியல, நான் அதை கூட விட்டுருங்க. நம்மளே நம்ம செய்கிற முடியாத பாவம். ஒருத்தவங்களை திட்டுறது, பிச்சைக்காரன் கேட்டால் அவங்கள வேதனைப்படுத்தி பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது. சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது தூண்டுதல் பண்ணி அவங்கள வம்புழுத்து விட்டு ஒருத்தவங்க 2 பேர் சேர்ந்துருந்தால் பிடிக்காது. சினிமாவை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு நடிகர், சிரிப்பு நடிகரும் ஒரு சிரிப்பு நடிகையும் 2 பேரும் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக தென்னியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சிரிப்பு நடிகர் அங்கேருந்து வருவான், இங்கே 2 பேரும் சேரக்கூடாதே, ஐயக்கே ஏன் சேர்ந்து உட்காந்துருக்கேன், பக்கத்து வாத்தியாரம்மா அவனை கேட்டுச்சுனே அப்படின்ட்டு போயிடும். முடிஞ்சு போச்சு கதை. உடனே அவங்க மனைவி, இந்த சிரிப்பு நடிகரோட மனைவி என்ன பண்ணுவாங்க, உலக்க எடுத்துகிட்டு வந்து அவனை போட்டு அடிப்பாங்க. அல்லேலூயா. அது மாதிரி சில பேருக்கு 2 பேர் சேர்ந்து இருந்தால் பிடிக்காது. அவங்க ஒன்றா ஆகிட்டாங்கன்னா பிடிக்காது, கெடுத்து விட்டால் தான் பிடிக்காது. நீதிமொழிகளில் சொல்லுது, அவர்களுக்கு கலைக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். இப்போ அதுக்கு மேலே ஒரு வசனம், சங்கீதம் 37 எடுப்போம். இங்கே பாருங்க, நான் கோவமே, எனக்கு முன்னெல்லாம் கோவப்பட்டேன், இப்போ எனக்கு கோவமே வர்றதில்லை, எதாக இருந்தாலும் சகிச்சுக்கிறேன் கைத்துக்கு. 37:11 வசனம் வாசிப்போம் சங்கீதத்தில். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியிலே 100 வயது வரை வாழ்ந்து என்ன இருப்பாங்களா? மிகுந்த சமாதானத்தினால் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ நீ பாவம் செய்யாம இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? சாந்த குணமா இருக்கணும். நான் இப்பயும் அப்படிதான் இருப்பேன், எடுத்துமே ஒல்லுன்னு விழுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இதுல எண்ணிலடங்கா தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எண்ணிலடங்கா ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அத்தனை பேர்லையும் மோசே சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. 120 வயசு வரைக்கும் பாருங்க, அவனுக்கு கண்ணு கிளீனா தெரிஞ்சிச்சு, ஒரு பல்லு கூட கொட்டலாங்க, அவ்வளோ உறுதியா இருந்தான். 40 நாள் தண்ணி குடிக்காம, என்ன குடிக்கலங்க, தண்ணியே குடிக்காம உபவாசம் இருந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு ஊழியக்காரன் மோசே. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. சீனாய் மலையில் போய் ஆண்டவரோட இருந்துட்டு 40 நாள் சொட்டு தண்ணி கூட உட்கார்ந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு 2 கற்பலகையை வாங்கிட்டு வந்தவர் மோசே. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் போட்டார். அவர் இருந்த இடத்துல
ஒரு பெரிய ஒரு பாறையிலேருந்து நீரோட என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் அங்கே தான் இருந்து உபவாசம் போட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் தண்ணீர் குடித்திருப்பார்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பா கூட என்ன பண்ணாங்களாம், 40 நாள் வருஷம் தண்ணி குடிச்சிருக்கலாம். ஆனால் மோசே என்ன பண்ணாங்க, தண்ணி குடிக்கல. அவ்வளோ சாந்த குணம் உள்ளவன். அவனே 2 பேரை என்ன பண்ணியிருக்கான், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்போ பிரித்து விட்டுருக்கான், ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கு பாரு. நீ எவ்வளவுக்கு சாந்த குணமாக இருக்கிறியோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேசத்தை 100 ஆண்டுக்கு வாழ முடியும். மனமகிழ்ச்சியாக எப்பொழுது இருப்பாங்க, மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அப்போ பாவத்தை உணர்ந்தால் சமாதானம். பாவத்தை உணர்ந்தால் சமாதானம்னா நம்ம சாந்தமாக இருந்துட்டாலே என்ன பண்ண, பாவமே செய்ய மாட்டோம். அதற்கு மேலே இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது நான் படித்த வார்த்தை. பாவத்தை உணர்ந்தால் இது சமாதானம் கிடைக்கும். எனக்கு ஆண்டவர் சொன்னார், பாவத்தை உணர்ந்தால் சமாதானம் கிடைக்கும் ஆண்டவரே, வேற என்ன கிடைக்கும், சாபம் இராது. என்ன கிடைக்காதான், உன் குடும்பத்தில் சாபமே இருக்காது. நீ பாவத்தை உணர்ந்துட்டீன்னா, நீ செய்கிற பாவத்தினாலையும் மற்றவங்க செய்கிற பாவத்தினாலையும், நீ பாவத்தை பார்த்து நீ மனம் திரும்பாதனாலையும் உன் குடும்பத்துக்கு என்ன வந்துடுது, சாபம் வருது. சமாதானமும் வரல, என்ன வந்துடுது, சாபம் வருது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வருமா, நான் சாந்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவங்க பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னு காதில் வாங்குறவங்க எத்தனை பேர், பேசி முடிக்கிறதுக்குள்ளார இவங்க பேசுவாங்க பாரு, அப்படியே காஞ்ச மிளகாய் கிள்ளி நாக்கில் வச்சு தேய்ச்ச மாதிரி அப்படி பேசுவாங்க. அவ்வளோ கோபம். அப்போ என்ன, நம்ம என்னைக்காச்சும் நம்ம பேசுகிறத காதில் நம்ம என்ன சொல்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை வந்துட்டு இப்படி கோபப்படுறாங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கோபம் ஒன்று தான், எல்லாருக்கும் சாந்தம் ஒன்று தான். அது பெண்களாக இருந்தால் ஏன் இந்த வார்த்தை சொல்லி பழகிட்டாங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு கத்துறதெல்லாம் இருக்குது, அது வேறு, அது பொம்பளையிலே சேர்த்து கிடையாது, அதை விட்டுருவோம். தேவநாமத்துக்கு மகிமை. அதுக்கு பேர் என்ன, அப்படி உள்ள பொம்பளைக்கு பேர் என்னங்க, யார் நிற்கிறாங்க கூட தெரியாமல் ஆடு ஆடுன்னு ஆடு, அதுக்கு பேர் என்ன, சத்தமாக சொல்லு, பஜாரி. அல்லேலூயா. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேறு, அதெல்லாம் ஆண்டவர் கணக்கிலே சேர்க்க மாட்டேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு வைக்கிறேன். சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா அவங்க 100 ஆண்டு காலம் எப்படி இருப்பாங்களாம், சமாதானமாக இருப்பாங்க. நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு வேண்டிய காரியங்கள் நம்மளுக்கு சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கணும்னா சாந்தமாக இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இப்போ இவன் அவ்வளோ சேட்டை பண்ணுறான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவனை சேட்டை பண்ணாமல் வைக்கணும்னா அம்மாவால் முடியுமா, முடியாதா? இவனோட இருதயத்தை அவங்க பார்க்கணும். இவன் இருதயத்தை அவங்க என்ன பார்க்குறாங்க, தான் வயசை பார்க்குறாங்க, தான் இந்த வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறாங்க, தான் இந்த வயசில் எப்படி ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ இவனை கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டுருக்காங்கன்னா ஆண்டவர் ஒரு பொறுப்பை என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாரு. அனீஸ்க்கு எத்தனை குழந்தை செலவு பண்ணு, எனக்கு தெரியாதா? எத்தனை பிள்ளை? ஒரு பையன். உனக்கு 4 பிள்ளை. உனக்கு எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை. ஒன்றாச்சு உனக்கு 3 பிள்ளை. ஏன் அனீஸ்க்கு ஒரு பிள்ளைய கொடுத்தாரு, உனக்கு 4 கொடுத்தாரு, அதுக்கு 4 கொடுத்தாரு, உனக்கு ஏன் 3 கொடுத்தாரு? தேவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னைக்கு இந்த ஒரு பிள்ளைய அப்பா எட்டியிருக்கிறாரு, அம்மா வெளியூரில் இருக்கிறாங்க, அவனை பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, பாட்டிக்கிட்ட. அப்போ அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? இவன் அந்த பேச்சு பேசுகிறான். இவன் வாழு பண்ணுறான், நான் இல்லைன்னு சொல்லலை. இவனை வாழு பண்ண வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயங்கரமாக தயார் பண்ணுறோம். தயார் பண்ண அவன் என்ன பண்ணிடுறான், எதிரிவே சத்துருவா மாறிடுறான். இந்த பிள்ளைகிட்ட என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், என்ன கேட்கலாம், அதுதான் கேட்கணும். இப்போ எல்லாத்தையும் சொல்லும் போது, எல்லாத்தையும் கேட்கும்போது அந்த பிள்ளையோட மனசு என்ன பண்ணிடுது, மாறி போகுது. அவங்களோட வயசு இப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு 70 வயசு இருக்குமா,
தெரியாதா? சரி ரைட்டு, ஒரு 70 வயசு இருக்கும். அவங்களுக்கு 70 வயசு, இவனுக்கு ஒரு 10 வயசு. இவனோட ஈக்குவலாக என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. அவனை பேசுகிற வார்த்தையை மீறி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்போது சாந்தமாக இருந்துட்டோன்னு சொன்னாக்க, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அன்பு செலுத்திட்டு அதை இந்த இறைவன்ட்ட நம்ம ஒரு அன்பு செலுத்தி இந்த இறைவனோட நம்ம இருக்கும்போது தேவன் சகலத்தையும் செய்ய. அப்போ ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். அதற்கு முதல் என்ன வேணும்? சாந்த குணம் வேணும். சாந்த குணம் உள்ளவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், தேசத்தை சுதந்தரிப்பார்கள். சுதந்தரிக்கிறதுனா 100 வயசு வரைக்கும் என்ன பண்றது? வாழ்றது. அப்ப 100 வயசு வரைக்கும் தேவன் வாழ்க்கையை கொடுக்கும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துடுறாரு. ஒரு நாளும் அந்த வயசை என்ன பண்ண மாட்டார், அவர் குறைக்கவே மாட்டார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். அப்போ நீ சாந்தமாக எவ்வளவுக்கு இருக்கிறியோ, அது வேதத்தை சொல்கிறாரு, மோசேயை போல என்னோட வீட்டில் எங்கேயுமே உண்மை உள்ளவன் யாருமே இல்லை. அப்போ எவ்வளவு ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்திருப்பாங்க. என்னால் இதான் முடியும், இதான் செய்ய முடியும், நான் அவ்வளோதான் அப்படின்னு அவன் உண்மை பேசியிருக்கான். ரெண்டாவது சாந்த குணமாக இருக்கு. வேறு யாருமே கிடையாது. அப்படி ஒரு உண்மையுள்ளவனாக இருந்ததுனால அவனுக்கு 120 வயசை கொடுத்து அவனை நம்பி 30 லட்சம் பேரை அழைச்சிட்டு வரதுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். உனக்கு என்ன பொறுப்பை கொடுக்குறார் ஆண்டவர்? உன்னால் அந்த 4 குழந்தைய வளர்க்க கஷ்டமாக இருக்குது, உன்னால் அந்த ஒரு பிள்ளைய வளர்க்க உனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வளரும். பற்றையில் கொண்டு போய் கொடுத்து நெருப்பில் போட்டு அடித்தா இழுக்க முடியும் பிள்ளைய. வளரும்போது என்ன பண்ணும்? வளரும். அப்போ உன்கிட்ட கொடுத்த பொறுப்பை எப்படி இருக்கணும்? சரியாய் தேவனுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து நிறைவேற்றணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்காய் நீ ஜெபம் பண்ணு. நீ உனக்கே ஜெபம் பண்ண மாட்டேன். ஆற்றுல வருது, மணலில் சொருகுது, நம்ம உழைக்கிறோம், நம்ம திங்கிறோம், அவ்வளோ. இந்த காதில் வாங்கி இந்த காதில் நீ என்னைக்கு விடுறியோ, எவ்வளோ சொன்னாலும் அதை தேவன் பார்த்து கொண்டு இருப்பார். அதை தேவன் பார்த்து கொண்டு இருப்பார். உன் பிள்ளைங்களுக்காண்டி ஒரு பிள்ளை வெளியில் போகுதுன்னாக்க, காலேஜ் போதுன்னா ஏசப்பா என் பிள்ளை கூட போகும். எதுக்கு நம்ம போக சொல்கிறோம்? ஒரு பொம்பளை பிள்ளை போகுது, எதுக்கு போக சொல்கிறோம்? பாதுகாப்பு. என் பிள்ளை எந்த பையனோடையும் தப்பு பண்ணக்கூடாது, எந்த பையனோடையும் போயிடக்கூடாது, இந்த வயசில் தவறு பண்ணக்கூடாது, எனக்கு அவச்சொல் வரக்கூடாது. அது மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்? என் பிள்ளையோட பாதுகாத்துக்கணும். நீ எனக்காக ஜோம் பண்ணுவியா? ஜோம் பண்ணி தான் உன் பிள்ளை தப்பு பண்ணாது. உன் பையன் காலேஜுக்கு போகிறானா, ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளையோட கூட போகணும். அவருக்கு எந்த வயசை கொடுக்கணும் அவருக்கு தெரியும், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனாலும் நீ என்னதுக்காண்டி ஜெபிக்கணும்? என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். அவன் தவறு செய்யக்கூடாது, தண்ணி அடிச்சிடக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாது, கெட்டவங்களோட சேரக்கூடாது. என்னைக்கு நீ உன் பிள்ளைங்களுக்காண்டி ஜெபம் பண்ணியிருக்க? என் கணவன் வெளியூரில் இருக்காருப்பா, அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இத்தனை குழந்தைய கொடுத்த. நல்லவரோ கெட்டவரோ அவர் தான் இந்த உலகத்தில், இந்த ஜென்மத்தில் நான் இருக்கிற வரைக்கும் அவர் தான் எனக்கு கணவன். வேற எந்த ஆம்பளையும் நான் நேரெடுத்து பார்க்க மாட்டேன். அவருக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்துச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு நல்லதோ கெட்டதோ 10 ரூபா அவர் தான் சம்பாரித்து கொடுத்தாரு. இன்னைக்கு பிள்ளைங்க என்னத்து சம்பாரித்து கொடுத்தாலும் என் கணவனை நான் மறக்கக்கூடாது. என் கணவனுக்கு 100 வயசு கூட. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறேன்? பிள்ளைங்க கொஞ்சம் தலைப்பட்டு 10 ரூபா காசு கொடுத்துன்னா புரியுதா? உன் காசுல என்ன திங்கிறேன்? பிள்ளைங்க இருக்கு. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு திடீர்னு இழுக்குது பத்தியா, ஏதாவது பண்ணுது பாரு, அப்ப ஆண்டவர் உனக்கு தெரிவிப்பாரு. உன் புருஷனை பேசினாக்கு தான் நான் கொடுக்குறேன்னு உனக்கு அது தெரியாது. உன் மனைவி பேசினாக்கு தான் நான் தண்டனை கொடுக்குறேன்னு உனக்கு என்ன பண்ணாது தெரியாது. பயந்து வாழணும். பாவத்தை உணர்ந்தால் சமாதானம், சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சியாயிருப்பார்கள். மறுபடியும் சங்கீத வசனத்தை வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சந்தோஷத்தினால் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். இந்த வசனத்தை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து நான் வெளியில ஜெபம் பண்ணிக்கிட்டே. என்னன்னு ஜெபம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒருத்த கை தூக்கி சொல்லு. இந்த இருக்கிற சாந்த குணம் எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு என்ன பண்ணுங்க, சாந்த குணத்தை கொடுங்க. என் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த சாந்த குணத்தை.
நான் சந்தோஷமா இருக்கிற போல அவங்களும் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். சாந்த குணத்தை கொடுங்க. முதல் அவங்க பேசுறது என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் பேச சொல்லுங்க. நான் சம்பாதிக்கிறேன், நீ யார் இதை பேசுறதுக்கு? நீ வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ வேலையை பாரு, எனக்கு தெரியாத? நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு தெரியுமா? நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாத? அல்லேலூயா. முதல் பேசுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீ பேசணும். அப்படி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க, சாந்த குணத்தை கொடுங்கப்பா, எனக்கு சாந்த குணத்தை கொடுங்கப்பா. நேற்று கூட சமாதானம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள். தேவன் எல்லாரும் என்ன பண்றாரா? தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். ரெண்டு, ஒரு நண்பர்களை சேர்த்து வச்சா தேவன் நினைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவியை சேர்த்து வச்சா தேவன் நினைத்திருக்கிறார். ஒரு சபையில எல்லாரையும் கொண்டு வந்து வச்சா தேவன் நினைத்திருக்கிறார். ஒரு சபையில எல்லாரையும் கொண்டு வந்து வச்சது ஆண்டவர் சேர்த்துக்கு அப்புறம் நீ கெடுத்து விட்டு கத்திரிப்பு வேலை பண்ணி நீ வரக்கூடாது அப்படி இல்லாத போல சொல்லி கொடுத்தா யாருங்க? தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். அடுத்த வசனத்தை படிச்சு பார்த்திருக்கீங்களா? நீ இப்படி பிரிச்சியனா உன் வீட்டுல பிரிவினை உண்டாகும். மார்க் 10:9 சொல்லுது, தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க கடவுது. நம்ம போய் கத்திரிச்சு விடுறது, கனெக்ஷன் எல்லாம் பண்ணி விடுறது. சமாதானம், அந்த சமாதானம் வேணா சாந்தமா இருக்கணும். அதை பேச கத்துக்கணும். நீ சாந்தமா பேசுவாரு எந்த காரியத்தை என்ன பண்ணலாங்க? சாதிக்கலாம். நான் அந்த இடத்துல எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கோபம் எனக்கு பயங்கரமா வந்துச்சு. சர்ச்சில் 3 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன். சரி நான் கிளம்புறேன். என்னம்மாமா சாப்பிடாம போறீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, விதவிதமாக சாப்பாடு செஞ்சுருக்கேன். மணி 1 ஆயிடுச்சு, இன்னொரு 1 மணி நேரம் ஆகும், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அந்த முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன பாரு, அது பொய். அது பொய் சொல்ல. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார் பொய் சொல்லப்படான்னு சொல்லிட்டு ஏன் பொய் சொல்கிறேன்? அப்புறம் அடுத்த வார்த்தை சொன்னேன், எனக்கு பசி வந்துட்டு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், இன்னொருத்தன், உள்ளே போய் நீங்கள் சாப்பிடு, உன் ஃப்ரெண்டோட தேவைக்கு தான் நீ வந்திருக்க, நீ உன்னை யார் கேட்க போகிறேன், வா நான் சாப்பாடு வைக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா சாப்பிட்ணும், 2:30 மணி ஆகும், எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் சாப்பாடு இருக்கணும். அப்போ இங்கே கரெக்டாக 1 மணிக்கு வந்தேன், தக்காளி சூப் இருந்துச்சு, காராகரணை வறுத்து இருந்துச்சு, அழகாக சாப்பிட்டேன், பேசாமல் படுத்துட்டேன். அல்லேலூயா. அங்கே சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, மாங்காய் பச்சடி, அப்புறம் வெங்காயம், புளி கத்திரிக்காய், ஜாமு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தேன். நம்ம சாப்பாடு பண்ணி என்ன பண்ணல, ஆனால் எனக்கு ஒரு திருப்தி. அங்கே 3 பேருக்கு என்ன பண்ணேன், சுவிசேஷத்தை. இப்போ எனக்கு ஃபோன் அடித்து அவன் கேட்டான், என்னடா சாப்பிடாம வந்துட்டேன். நான் அதுக்காண்டி வரல, உனக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வந்தேன், உனக்கு ஒரு சத்தியத்தை சொன்னேன், லயோலாவுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொன்னேன், லூயிஸ்கிட்ட ஒரு சத்தியத்தை சொன்னேன், கெட்ட வார்த்தை பேசான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது போதும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தார், சாந்த குணத்தை கொடுத்தார். அமைதியாக சொன்னேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வந்துருது மாமா, என்ன பண்ண சொல்றீங்க, என்னடா கெட்ட வார்த்தை பேசுகிற அப்படின்னா அவனே என்ன சொல்லியிருப்பான், அப்புறம் நான் அவன் பேசுகிறான் அப்படி தான் பேசியிருப்பான், என்ன லயா கெட்ட வார்த்தை பேசுகிற, வந்துருது மாமா இவளுக்கு பேசாத, நீ பேசாமல் இருந்து பாரு, இன்னும் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பான். அவனை பார்த்தா 60 வயசு மாதிரியே தெரியல, அப்படி இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்க. நான் சொன்னேன், என்ன லயா 60 வயசுங்கிற, அடுத்த மாதம் உன் பையனு கல்யாணங்கிற, உன்னை பார்த்தாலே தெரில, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது மாமா. கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்கிற, ஆனால் மாதாவை பிடிக்குங்கிற, மாதாவும் பிடிக்கும் மாமா, கர்த்தரையும் பிடிக்கும். நான் கர்த்தரை மட்டும் கும்பிடுன்னு உன்னை சொல்லலை, கும்பிடு, ஆனால் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடு. ஏசப்பாவுக்கு அதுக்கான நான் இன்னமேலுக்கு ஏசப்பா தான் முன் குறிப்பேன், அப்புறம் தான் என்ன பண்ணுவேன், மாதாவை கும்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்துட்டு ஆலயத்திற்கு போவான், தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக எடுத்து வைக்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். இந்த ஒரே ஒரு வசனம் வாசித்து நாம் முடிப்போம். 20வது வசனம். தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இதுவரைக்கும் நம்ம பாவத்தை பார்த்தோம், பாவத்தை உணர்றத பார்த்தோம். அவர் என்ன செய்யறாரு, உத்தமனை வெறுக்கிறதுல. நீ சாந்தமா இருந்துட்டாலே உனக்கு என்ன பண்ணிருதுங்க, அங்க என்ன வந்துருது, உண்மை. ஒருத்தர் ஒரு வயசானவரே என்கிட்ட பணம் கேட்கிறாரு, கையில காசு இல்லைன்னு கேட்கிறாரு. நான் என்ன சொன்னேன், உண்மையிலே இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல ஒரு உண்மை சொல்றேன், 2வது என்ன சொல்றேன், சாந்தத்தையும் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குதுங்க, உத்தமம். என்ன இருக்குன்ட்ட பொய் சொல்லலை, சாந்தமா பேசுறேன். அப்போ உத்தமனை அவர் வெறுக்கிறதும் இல்லை,
பொல்லாதவர்களுக்கு கை காப்பாத்துறதும் இல்லை. பொல்லாதவர்கள் யாரு? பொய் சொல்றவங்க, கோபமா பேசுறவங்க, எரிச்சலோட இருக்கிறவங்க, சாந்த குணம் இல்லாதவங்க எல்லாருமே யாரு? பொல்லாதவர்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருதுங்க? அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டார். அப்ப நம்மளுக்கு ஆண்டவரோட கை வேணும், பலன் வேணும், ஆயுசு வேணும், தீர்க்காயுசு வேணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பயந்து வாழணும், பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது சாந்த குணமா இருக்கணும். கோவப்படாம இருந்து பாருங்க. பேசும்போது வாக்குவாதம் பண்றதை விட்டுருங்க. நீ என்னாகாம 23-26 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாக்குவாதம் பண்ணி துறவுகளை வெட்ட ஆபிரகாம் வெட்டி இருந்த துறவுகள், அது மோவாபியர்கள் எல்லாரும் இந்த துறவு எங்களோடது வாக்குவாதம் பண்ணி அந்த தண்ணீரை அவங்க போராடம்லாம் கெடுத்தாங்க. கடைசியில் வாக்குவாதம் அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். கடைசியில் துறவுகளை வெட்டும் போது இவங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது, சந்தோஷமாய் குடித்தார்கள். வாக்குவாதம் பண்றதை விட்டுறணும். அவங்க சொன்னா நானும் சொல்லுவேன், அவங்க பேச நானும் பேசுவேன். பேச்சை விட்டுட்டு நான் சொல்றத காதுல வாங்கினா என்ன பண்ணணும்? சரி அப்படி இருந்து பார், தேவனோட ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும். கர்த்தர் உங்களோட இருப்பாரா? போன மாதம் நம்ம திருப்பந்தி எடுத்த போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தியும் இருந்தார். இப்போ நம்ம திருப்பந்தியில் பங்கு பெற்று இருக்கிறோம். வருகிற மாதம் வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தை நடத்த நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். மீதியாக வைக்கப்பட்ட ரசமும் இந்த அப்பமும் அனைவருக்கு இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தியில் இணைக்கப்படுகிற ஆடுகளுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மகிமைப்பட முடியாது, செய்யணும். கர்த்தர் சமூகத்தில் கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கூட கண்களை மூடி நான் ஒரு ஜபிக்க போகிறேன். ஆண்டவரே, என்னோட நன்றி செலுத்த போகிறேன். நீர் கொடுத்த இந்த திருப்பந்திக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன். தகப்பனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காரியங்களை நிறைவேற்ற முடியாது ஜபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகலமாக மறவாதே. எல்லாரும் எழுந்து பாசமர் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமர் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. என் தேவன் பெரியவரே. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்டை ஆசீர்வாதத்தை என்றைக்கும் காண முடியாது. இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சாந்த குணத்தை நீ தரித்துக்கொள், பாவத்தை உணர்ந்து கொள், சமாதானம் உண்டாகும். நீ சாந்த குணமா இருந்தால் பாவம் உனக்கு உண்டாகாது. நீ சாந்த குணமா இருந்தால் பாவம் உண்டாகாது, உனக்கு சமாதானம் உண்டாகும். நீ என்றென்றைக்கும் மனமகிழ்ச்சியா இருப்பாய். நம்ம ஒரு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனும் வரவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் சினைக்கான அனைவரோடும் என்று முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும்
உங்களோட பிள்ளைகளோட வர்த்திக்க செய்வாரா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா, இரத்த கொடைகள் மறைத்துக் கொள்வார் என்ற எல்லாம் உள்ள இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.